தரிசனம் நிகழ்ச்சியில் இன்று சுமார் 2500 ஆண்டுகள் பழமையான திருக்கழுக்குன்றத்தில் உள்ள வேதகிரீஸ்வரர் ஆலயத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சிவஸ்தலங்கள் பல இருந்தாலும் சில சிவஸ்தலங்கள் வர்ணிக்க முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டிருக்கும். அதில் ஒன்றுதான் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தின் அற்புதங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலயமானது செங்கல்பட்டில் இருந்து மாமல்லபுரம் செல்லும் சாலையில் சுமார் 14 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் சென்றோம் என்றால் மலை மேல் இருக்கும் வேதகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு நடந்தே சென்று விடலாம். ஆலயத்திற்கு உருத்திரகோடி, பிரம்மபுரி, ஆதி நாராயணபுரம், நந்திபுரி, இந்திரபுரி முதலிய பெயர்கள் உண்டு. தலவிருட்சம் கதலி. வேதகிரீஸ்வரர் என்று பெயர் பெற்றதற்கு ஒரு சுவாரஸ்யமான காரணம் உள்ளது. ரிக், யஜுர், சாம, அதர்வண என 4 வேதங்களும் மலையாகவும் அதன் மேல் சிவபெருமான் எழுந்தருளியதால் சிவபெருமானுக்கு வேதகிரீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆலயத்திற்கு செல்லும் வழியில் அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள், பூ, பழங்கள் கிடைக்கின்றது. பக்தர்கள் மலையேறுவதற்கு முன்னதாக கீழே கற்பூரத்தை ஏற்றி வேண்டிக் கொண்டு அதன் பிறகு படியேற துவங்குகிறார்கள். ஒரு ஆலயத்திற்கு சென்றோமே என்றால் அங்கிருக்கும் அனைத்து சன்னதிக்கும் சென்று வணங்குதல் வேண்டும். அதன்படி மலை ஏறுவதற்கு முன்னதாக மலை அடிவாரத்தின் கீழே கோரக் சித்தரின் அன்னதான கூடம் மற்றும் 2 விநாயகர் சன்னதி உள்ளது. அதை வணங்கிவிட்டு அதற்கருகில் மாணிக்கவாசகர் சுமந்த வேதகிரீஸ்வரின் பாதம் பொறித்த சன்னதி உள்ளது. அவரையும் வணங்கிவிட்டு படிக்கட்டில் ஏறினால் வழியில் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் காணப்படுவது போல மணலால் ஆன சிவலிங்கத்தை ஆலிங்கனம் செய்தபடி ஏலவார் குழலி அம்மையார் இருப்பதை காணலாம். ஏகாம்பரேஸ்வரரையும் ஏலவார் குழலி அன்னையையும் தரிசித்துவிட்டு ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை உச்சரித்தபடி படியேறி மலை உச்சியில் இருக்கும் ஆலயத்திற்குள் நுழைந்தால் அங்கு அர்த்தநாதீஸ்வரர், சோமாஸ்கந்தர், தட்சிணாமூர்த்தி ஆகியோரின் குடவரை சன்னதிகளை காணலாம். சிவ சிவ நம சிவாய, 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 சிவ சிவ நம சிவாய. இவ்வாலயமானது பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டதால் பல சிற்ப வேலைப்பாட்டை இவ்வாலயத்தில் காணலாம். அதில் ஒன்று கல்லால் செய்யப்பட்ட மணி. இது காண்போரை அதிசயிக்க வைக்கின்றது. தவிர அங்கிருக்கும் தூண்களில் பல சிற்பங்கள் நேர்த்தியாக செதுக்கப்பட்டு நம்மை அதிசயிக்க வைக்கின்றது. இங்கு சிவபெருமானுக்கு முன் நந்தி கிடையாது. அதற்கு பதிலாக வெள்ளியிலான உற்சவ அதிகார நந்தி உள்ளது. சிவபெருமானுக்கு முன்பு நந்தி இல்லாததற்கு ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஒருமுறை சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்த சமயம், தோஷம் நீங்குவதற்கு சிவபெருமான் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் நந்தி பகவான் சிவபெருமானை நாசிக்கில் உள்ள ராம் குண்டத்தில் நீராடி அவருடைய பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக் கொள்ளும்படி கூறவே, சிவபெருமானும் நாசிக்கில் உள்ள ராம் குண்டத்தில் நீராடி தனது பாவங்களை போக்கிக் கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றது. நந்தி பகவான் காட்டிய வழியில் தன் பாவம் நீங்க பெற்றதால் சிவபெருமான்
நந்தியை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே இத்தலத்தில் சிவபெருமானுக்கு முன்னதாக நந்தியானது கிடையாது. அதே போல பக்தவச்சலேஸ்வரரையும் தரிசித்துவிட்டு மலையிலிருந்து கீழே இறங்கினால் வழியில் ராமநாத சுவாமி மற்றும் காசி விஸ்வநாதருக்கென்று தனி சன்னதி உள்ளது. இதன் அருகில் ஒரு பாறை உள்ளது. இந்த பாறையில் யுக யுகமாய் ஒரு சம்பவம் நடந்து வந்ததால் திருக்கழுக்குன்றம் என்று இந்த மலைக்கு பெயர் வந்ததாம். திருக்கழுக்குன்றம் என்ற பெயரில் கழுகு இருக்கிறதே, அப்போ கழுகுக்கும் இந்த ஆலயத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்றால் ஆம், இருக்கிறது. தினமும் 2 கழுகுகள் இவ்வாலயத்திற்கு இங்கு உணவு உண்டு இறைவனை வழிபட்ட ஸ்தலமானதால் இதற்கு திருக்கழுக்குன்றம் என்ற பெயர் வந்தது. பூஷ விருத்தா என்ற முனிவர்கள் இறைவனின் சாபத்தால் கழுகாக பிறந்தனர் என்றும் அவர்கள் முக்தியடைய நினைத்து தினமும் ராமேஸ்வரத்தில் எழுந்து காலையில் காசியை தரிசித்து திருக்கழுக்குன்றத்தில் உணவருந்திவிட்டு மதியம் சிதம்பரத்தை தரிசித்துவிட்டு மீண்டும் ராமேஸ்வரம் செல்லுமாம். அதனால் இவ்வூருக்கு திருக்கழுக்குன்றம் என்ற பெயர் ஏற்பட்டது. ஆனால் 1991 ஆண்டிற்கு பிறகு கழுகுகள் இங்கு வருவதில்லை. அவைகள் முக்தியடைந்து விட்டது என்கிறார்கள் அப்பகுதி மக்கள். இத்தலத்தில் அன்னை திரிபுர சுந்தரி சுயம்பு வடிவானவள் மார்பில் ஸ்ரீ சக்கர பதக்கம் சாத்தப்பட்டு காட்சியளிக்கின்றாள். மேலும் அம்பாளுக்கு மூர்த்தம் அஷ்டகந்தகம் உட்பட 8 விதமான வாசனை பொருட்களால் ஆக்கப்பட்டதால் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பூரம், பங்குனி உத்திரம், நவராத்திரியில் வரும் நவமி ஆகிய 3 நாட்களில் மட்டுமே அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கும். மற்ற நாட்களில் அம்மனின் திருப்பாதத்திற்கு மட்டுமே பூஜை நடக்கின்றது. ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு 10 நாட்கள் உற்சவம் கொண்டாடப்படுகிறது. நாயன்மார்களில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரமூர்த்தி, மாணிக்கவாசகர் ஆகிய 4 பாடல் பெற்ற திருத்தலம். அது மட்டுமல்ல, தேவேந்திரன் வருடத்திற்கு ஒருமுறை இடி உருவில் வந்து சிவபெருமானை தரிசித்து செல்வதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு உதாரணமாய் இவ்வாலய மூலவர் கருவறை விமானத்தில் ஒரு துவாரம் உள்ளது. வருடத்திற்கு ஒருமுறை அந்த துவாரம் வழியாக இடியானது இறங்கி சிவலிங்கத்தை சுற்றி பாய்கிறது. இடி இறங்குவதால் இவ்வாலயத்திற்கு இதுவரை எந்த சேதமும் ஏற்படவில்லை என்பது அதிசயிக்க வைக்கிறது. இவ்வாலயத்தில் மற்றொரு அதிசயமாக கடல் நீரில் மட்டும் பிறக்கும் சங்கானது 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இங்கிருக்கும் தீர்த்தத்தில் பிறக்கிறது. இதற்கும் ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஒருமுறை மார்க்கண்டேய மகரிஷி வேதகிரீஸ்வரரை வணங்க வந்த சமயம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய நினைத்தாராம். அச்சமயம் அவருக்கு நீரை மேலே எடுத்து செல்ல எவ்வித கலனும் இல்லாததால் சிவபெருமானை வேண்ட அச்சமயம் குளத்திலிருந்து சங்கு தோன்றியதாம். அதை கொண்டு நீர் எடுத்து சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ததாகவும் அது முதற்கொண்டு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குளத்தில் சங்கானது பிறந்து வருகிறது. கடைசியாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு 7/3/2024 அன்று சங்கு பிறந்துள்ளது. அதை ஆலயத்திற்கு சென்றால் தரிசிக்கலாம்.
பௌர்ணமி சிவபெருமானுக்கு உகந்த நாள் என்பதால் பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை போன்று இங்கும் பக்தர்கள் கிரிவலம் செய்து வருகின்றனர். முன்னதாக சங்கு தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து வேதகிரீஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு கிரிவலம் வருவது சிறப்பு. மற்றொரு சிறப்பாக இம்மலையில் மூலிகைகள் அதிகம் இருப்பதால் இம்மலையை கிரிவலம் செய்தால் உடல் சுகாதாரமாவதுடன் வேண்டிய வரத்தை பெறலாம். இவ்வாலயத்தில் உற்சவம் என்று எடுத்துக்கொண்டால் தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு நாளில் உற்சவத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றனர். அடுத்ததாக தாழக்கோயில். இது மலையின் அடிவாரத்தில் அமைய பெற்றுள்ள அம்பாளுக்கான ஸ்தலம். 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல்லவர், சோழர், பாண்டியர், ராஷ்டிரகூடர் காலத்திய கல்வெட்டுகள் இவ்வாலயத்தில் கிடைத்துள்ளன. அந்த கல்வெட்டுகளில் இத்தலம் உலகளந்த சோழபுரம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாலயத்திற்கு தெற்கு நோக்கிய சன்னதியில் அம்பிகை ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் கரங்களில் அங்குசம் பாசம் தாங்கியும் அபய கரத்துடன் அருள் புரிகின்றனர். இவ்வாலயத்தின் சிறப்பாக 12 வருடங்களுக்கு ஒருமுறை கன்னி ராசியில் குரு பிரவேசிக்கும் காலத்தில் லட்ச தீபம் ஏற்றப்படும். இத்திருவிழாவிற்கு புஷ்கர மேளா என்று பெயர். மேலும் இச்சன்னதியின் கருவறையின் விதானத்தில் தேன் சிட்டு கூடு கட்டி தினமும் குருவிகள் வந்து அம்பிகையை வணங்குகின்றன. கோயிலுக்கு வெளியே 5 தேர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தேர் திருவிழாவின் போது 5 மூர்த்திகள் 5 தேர்களில் வலம் வருவது சிறப்பு. அடுத்த சிறப்பாக பைரவர் இவ்வாலயத்தில் வாகனமின்றி இருக்கிறார். ஆலயத்தின் கருவறை கஜப்பிரஷ்ட அமைப்பை கொண்டது. பிரகாரத்தில் ஆத்மநாதர் சன்னதி பீடம் மட்டுமே உள்ளது. பானம் இல்லை. எதிரில் மாணிக்கவாசகர் சன்னதி உள்ளது. இத்தலத்தின் உற்சவம் மாதந்தோறும் நடைபெற்று வந்தாலும் சித்திரை திருவிழாவில் அதிகார நந்தி சேவை என்று பஞ்சமூர்த்திகள் 63 நாயன்மார்களோடு மலைவலம் வருதல் சிறப்புமிக்கதாக காணப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க இவ்வாலயத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வேதகிரீஸ்வரரையும் திரிபுர சுந்தரியையும் தரிசித்து சிவபெருமானின் அருளை பெறுவோமாக. ஆலய தரிசனம்.